எப்படியா ஒரு வழியா ஸ்கூல கட் அடிச்சுட்டு ஓடி வந்துட்டான்ல. வீட்டுக்கு போய் நருட்டோ பாப்பேன், ஃப்ரீ ஃபயர் ஆடுவேன். ஆய் அம்மா, எவன்டா அது நடு ரோட்ல காரை பார்க் பண்ணி வச்சிருக்கிறது? இது பார்க்க கார் மாதிரியே இல்லையா, ட்ரெயின் மாதிரில இருக்கு. ஆ, இது என்ன நம்ம வீடு மாதிரி இருக்கு. ஓய் பிஜே, நீ என்னடா அங்க பண்ணிக்கிட்டு இருக்க? அதுவும் வேற யாரோ ட்ரெயின் ஸ்டேஷன்ல நின்னுகிட்டு இருக்க. என்னது ட்ரெயின் ஸ்டேஷனா? ஆட பாவி, ஒழுங்கா பாடுறா. இது நம்மளோட வீடு தான்டா சின்சான். வீட்டுக்கு நடுவுல தான் ட்ரெயின் நிக்குது. ஆஹா, வீட்டு மேல ட்ரெயின் இருக்கா இல்ல ட்ரெயின் மேல வீடு இருக்கா? எனக்கே கன்ஃபியூஷனா இருக்கு. என்னது நம்ம வீடா இது? ஆஹா, டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க? ஒருவேளை ட்ரெயினை வாடகைக்கு கீதை விட்டுட்டானா? டே இஎம்ஐக்கு காசு கட்ட இல்லன்னு சொன்ன, அதுக்காக இப்படி ட்ரெயின் நிக்கிறதுக்காகவா நீ விட்டு கொடுக்கறது? ஏமா மூஞ்சிலேயே நெருப்பு படிக்குதே. டேய் முதல்ல இந்த நெருப்ப நிப்பாட்டுறா, அதுக்கப்புறமா நம்ம பேசிப்போம். என்னது நெருப்ப நிப்பாட்டணுமா? அடே சிப்சான், நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். இந்த நெருப்பை என்னால அணைக்கவே முடியலா. கிட்டத்தட்ட காலங்காத்தால உன்னை ஸ்கூல்ல விட்டான் பாத்தியா, அப்பத்துல இருந்து இந்த நெருப்பை அணைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னால சுத்தமா முடியல சிப்சான். ஆமா, நீ நேரம் கிளாஸ்ல தானே இருக்கணும், நீ இங்க பண்ணிட்டு இருக்க? எவ்வளவு பெரிய ட்ரெயின் உளுந்து கிடக்க, அதுவும் உன் கண்ணுக்கு தெரியல. இப்ப நான் ஸ்கூலுக்கு போத பத்தி இவன் கேக்குறானே. அதாவது பிஜி, ஸ்கூலுக்குள்ள தண்ணி வந்துருச்சுன்னு லீவு விட்டாங்கப்பா, ஹாஃப் டே. அதனாலதான் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஸ்கூலுக்குள்ள தண்ணி வந்துருச்சா? மழையே பெய்யலையே. சரி, இன்னைக்கு எல்லாமே ஒரே தப்பு தப்பா நடக்குது. சிச்சான், இப்ப என்ன பண்றது? இந்த ட்ரெயின் இங்கிருந்து நகர்த்தவும் முடியல, இந்த நெருப்பை அணைக்கவும் முடியல. ஒருவேளை இது ஏதாவது தீய சக்தியோட வேலையா இருக்குமோ? அட பாவி, இதுக்கெல்லாமா போய் பயந்துகிட்டு இருக்க? இப்ப பாரு இதை எப்படி அணைச்சு காட்டுறேன்னு. இதுக்குதான் இந்த மாதிரி சின்சான் வரணுங்கிறது. இப்ப பார், இந்த புகைய வச்சு இந்த நெருப்பு எல்லாத்தையும் காணா புகை வைக்க போற. நெக்ஸ்ட் எங்க அடிக்கணும்? இங்கயா? அடிச்சுட்டா போச்சு. பாத்தியா பிஜி, எப்படி நெருப்ப அணைச்சனே? என்ன பார்த்து நல்லா கத்துக்கடா. நீக்குதான் நெருப்ப காலையில இருந்து வேற அணைச்சுக்கிட்டு இருக்கியா? ஐயோ ஐயோ, பார்த்தல என்ன சார், பாத்துட்டு ஒன்னும் பேச முடியலையா? அடே சிச்சன், கண்ணு உனக்கு தெரியுது தானே? நீ அணைச்சன்னு சொன்னிய நெருப்பு, கொஞ்சம் அதை திருப்பி பாரு, நெருப்பு அணைஞ்சிருக்கா இல்லையான்னு. அது எப்படி அணையாம இருக்கான்? எங்க? ஓய், என்னடா இது, முன்ன இருந்ததை விட இப்ப ரொம்ப பயங்கரமா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆஹா பிஜி, நீ சொன்ன மாதிரி இதுல ஏதோ ஒண்ணு இருக்கும் போல இருக்கே. என்னடா நடக்குதுங்க? என்னாச்சு குட்டி பையன், உன்னால இந்த நெருப்ப அணைக்க முடியலையா? எனக்கு இத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டேய் என்னடா வாய்ஸ மாத்தி எல்லாம் பேசுற? ஓ, என்னடா இது இவ்வளவு பெருசா நின்னுகிட்டு இருக்கு? அடே பிஜி, என்னடா வந்து மேய்ச்சிருக்க? இது என்ன பாக்குறக்கே ஏலியன் மாதிரி இருக்கு. என்ன ரகண்டா அது? என்ன இன்னுமா தெரியல? நோந்தோ ட்ரெல்லலேலோ ட்ரெல்லல்லா அப்கிரேட் வெர்ஷன் எப்படி இருக்கு? அட பாவி, நான் அப்பவே நினைச்சேன்டா இது ஏதாச்சும் ஒரு பிரெயின் ராட்டோட வேலையா தான் இருக்குன்னு. எதுடா இவ்வளவு பெரிய ட்ரெயினை தூக்கிட்டு வந்து ஏன் வீட்டுக்கிட்ட போட்டு வச்சிருக்க? எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான் இங்க நான் போட்டு வச்சிருக்கேன். உங்களை நிம்மதியா இருக்க விட மாட்டேன். அதுலயும் அந்த சின்ன பையன் இருக்கான் பாரு, அவனையும் சேர்த்திதான். டேய் இவன் என்னோட சும்மா சிரிச்சுக்கிட்டே இருக்கான். மரியாதையா இங்க இருந்து கிளம்பிடு, இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சென்சான் யாரும் தெரியும்ல, சலட்டி அடிச்சுன்னா நீ அவ்வளவுதான் காலி, புரிஞ்சுதா? ஓய் ட்ரலலா, மரியாதை எங்க வீட்டுல இருந்து காலி பண்ணு. என்ன நீ காலியாக்க போறியா? அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒண்ணு நீங்க இந்த ட்ரெயினோட தான் வாழணும், இல்லைன்னா வேற வீட்டுக்கு தான் போகணும். என்ன அவன் விளையாடுறானா சிச்சான்? ஓய், எங்கடா ஆளக்கானா? டேய், என்னடா இன்விசிபிள் ஆயிட்டான்? ஆட பாவிகளா, பிரெயின் ராட் திரும்பவும் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க போல இருக்கே. அப்படின்னா அப்ப இந்த நெருப்ப சாதாரண தண்ணியாலேயோ புகையாலேயோ நம்மளால நிறுத்த முடியாது சிச்சான். இப்ப வேற ஏதாவது தான் நம்ம பண்ணி ஆகணும். என்ன பண்ணலாம்? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இந்த ட்ரெயினை நகர்த்திருக்கு, வேணும்னா அதை முயற்சி பண்ணி பாப்போம் சிச்சான். ஆமா பிஜி, எப்படியாவது இந்த இவ்வளவு பெரிய ட்ரெயினை நம்ம இங்க இருந்து எடுத்தே ஆகணும். அந்த ட்ரெல்லா நம்ம கிட்டயே சேலஞ்ச் பண்றான் பாத்தியா? இதை எப்படியாவது நகர்த்தி நம்ம பெரிய ஆளுங்கிறத காட்டணும். சரியா சொன்ன சிச்சான். அதுக்கான ஒரு வேலைய நான் போய் பாத்துட்டு வரேன். என்ன, நீங்க பத்திரமா இரு.
அந்த பையபுள்ள இன்னொரு ட்ரெயினை கொண்டு வந்துக்குது போட்டுற போறான். நான் போய் அந்த மிஷினை எடுத்துட்டு வரேன். வழிய விடு வழிய விடு. சின்சான் பாத்தியா, மொரட்டு தடி வண்டி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஜாம்பி அப்பாகலிப்ஸ் வந்தாதான் இந்த வண்டியை எடுக்கணும்னு வச்சிருந்தேன் சின்சான். இப்பவே இந்த வண்டிய எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. இத வச்சு அந்த ட்ரெயின் மேல மோதுனா கண்டிப்பா அந்த ட்ரெயின் நகர்ந்து போயிடும் சின்சான். எப்படி என்னோட ஐடியா? இது சூப்பர் ஐடியாவா இருக்கு. நல்லா ஃபோர்ஸா கொண்டு வந்து மோது என்ன இந்த ஹிஸ்டரி டிவில எல்லாம் போடுவாங்கல்ல, கார் அப்படியே பறக்கும். அந்த மாதிரி கார் ஏர்ல பறந்து வரணும். ஆம்பல ஆம்பல அந்த மாதிரி வா பிஜி, கமான். ஓகேடா சின்சான், இப்ப பாரு எப்படி பறக்க விடுற வண்டி எடு. யாய், மொரட்டு டிரைவருங்கிறத இடிக்கிறா காட்டுறா. ஓ மை காட், எப்படி பாத்தியா சின்சான், எவ்வளவு அழகா ஜம்ப் பண்ணனே. என்ன மாதிரி உண்மையான ஸ்டண்ட் பண்றவங்களால கூட பண்ண முடியாதுடா. இந்நேரத்துக்கு இடிச்ச இடிக்கி ட்ரெயின் எந்த ஊர்ல போய் விழுந்து கிடக்கும். ஓ நோ 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 நோ, என்னடா இந்த ட்ரெயின் திரும்பவும் அப்படியே நிக்குது. இருடா ரிவர்ஸ் போயிட்டு திருப்பி வரட்டா. இப்ப பர்றா, கண்டிப்பா அந்த ட்ரெயின் பறக்க போகுது. இந்த தடவை கண்டிப்பா மிஸ் ஆகாதுடா சின்சான். ஏம்மா, இந்த கார் வெடிச்சிடும் போல இருக்கே. அடே என்னடா இது, இருடா திரும்ப ஒரு தடவை ட்ரை பண்றேன். போன தடவை எனக்கு லக் இல்லாம இருந்திருக்கலாம், இந்த தடவை மிஸ் ஆகாதுடா சின்சான். ஓ மை காட், ஓ மை காட், என்ன வண்டி ஆகாயத்துல பறக்குது. ஆஹா, இந்த ட்ரெல்லாவோட வேலை தான் நினைக்கிறேன். நல்ல வேலை பாராசூட் எடுத்துட்டு வந்தனால நான் தப்பிச்சேன். டேய் என்னடா இவ்வளவு கொடூரமா இருக்கு. இது பத்தாது போல இருக்கே. இதோட நல்ல ஸ்ட்ராங்கான வண்டி வேணும். ஏம்மா ஐயா, இந்த பாராசூட்டை நம்பினது வேஸ்டா போச்சு. நல்ல வேலை அடி ஒன்னும் பலமா படல. சாரி ஆன்டி, உங்க வீட்டு ஸ்விம்மிங் பூல்ல விழுந்துட்டேன். ஸ்விம்மிங் பூல்ல கூட விழல, வெளியதான் விழுந்திருக்கபா. ரைட்டு, இப்ப போயிட்டு வேற ஏதாச்சும் நம்ம பிளான் பண்ணி ஆகணும். இருடா வரட்டா, வேற இதை விட்ட பயங்கரமான ஒரு வண்டி எடுத்துட்டு வரேன்டா. இந்த வண்டிக்கு இந்த வண்டி நகரவே மாட்டேங்குது. அப்ப இதோட ஏதாச்சும் ஒரு பயங்கரமான வண்டி இருந்தாதான் நம்மளுக்கு சரிப்படும் போல இருக்க. டே பிஜி விட்டுறாத, ஏதாச்சும் ஒரு நல்ல வண்டியா எடுத்துட்டு வா. காரோட லுக்லயும் சரி, காரோட பவர்லயும் சரி, இந்த காரை யாராலையும் அடிச்சுக்க முடியாது சின்சான். பாத்தியா எப்பேற்பட்ட பயங்கரமான ஒரு வண்டி எடுத்துட்டு வந்திருக்கானு. இந்த வண்டி கண்டிப்பா அந்த ட்ரெயினை அடிச்சு தூக்கிரும் சின்சான். இந்த வண்டி பாக்கிறதுக்கு ஃப்ரீ ஃபயர்ல வர மான்ஸ்டர் ட்ரக் மாதிரியா இருக்கே. எனக்கு என்னமா இந்த வண்டி தூக்கி இருந்தா நினைக்கிறேன். அப்படியே கொண்டு வந்து அப்படி பச்சக்குன்னு இடிச்சிரும். என்ன இடிக்கிற இடியில இந்த ட்ரெயின் பக்கத்துரியாக்க போய் விலகணும். கமான் பிஜி, யூ கேன் டூ இட். தேங்க்ஸ்ரா சின்சான், பயங்கரமா என்ன மோட்டிவேட் பண்றியே. இப்ப பாரு, இந்த காரை வச்சு அடிச்சு தூக்குறேன். டாப் ஸ்பீட்ல போடும் சொல்லக்கூடே. ஓகே கமான், ஃப்ரீ ஃபயர் வேற சின்சான் சொல்லிருக்கான், அதுக்காகவாது நீ பயங்கரமா பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். 3, 2, 1 லெட்ஸ் கோ. போட்டு ஐயோ, நோ 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 நோ, டே வாடகைக்கு எடுத்துட்டு வந்து கார்ரா. ஆட பாவிங்களா, அநியாயத்துக்கு தண்ணியில போயிருச்சே. செகண்ட் ஹேண்ட்ல கூட அந்த காரை விற்க முடியாது. போச்சு, இந்த காரோட ஓனர் மட்டும் என் கையில மாட்டினா நான் செத்தேன். ஆஹா, போச்சு 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 போச்சு. ஒரு நிமிஷம் இருங்க, இதுவே டிச்சு இவ்வளவு தூரத்துக்கு விழுந்திருக்குன்னா அப்ப கண்டிப்பா அந்த ட்ரெயின் நகர்ந்திருக்கணும். இதுதான் நமக்கான சான்ஸ். போடு பிஜி, ஒரு வழியா அந்த ட்ரெயினை நம்ம நகர்த்தியாச்சுன்னு நினைக்கிறேன். வந்துட்டுடா சின்சான், அந்த கண்குள்ளா காட்சியை நான் பார்க்கணும். எங்க என்னடா இது, இன்னும் அந்த ட்ரெயின் இங்கேயேதான் நிக்குது போல இருக்கேன். எனக்கு மண்டையே குழம்புது. இப்ப என்ன பண்றது? எவ்வளவு அடிச்சாலும் இந்த ட்ரெயினுக்கு வலிக்கவே மாட்டேங்குது, கொஞ்சம் கூட நகர கூட மாட்டேங்குதேடா. இதுக்கப்புறம் என் மண்டைக்குள்ள எந்த ஐடியாவும் தோண மாட்டேங்குது. ஒருவேளை அந்த மீன் அந்த ட்ரெல்லோ சொன்ன மாதிரி வீட்டை தான் காலி பண்ணணுமா? நோ, நான் விட்டு கொடுக்கறதா இல்ல, வேற ஏதாச்சும் நம்ம பண்ணியே ஆகணும். அடே பிஜி, இது நம்மள வேணும்னே தான் இது பண்ணுதுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் என்னால அதெல்லாம் பண்ண முடியுமான்னு பாக்குறேன். என்ன இவ்வளவு தூரம் நீ ட்ரை பண்ணி பாத்துட்டல்ல, இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். இப்ப என்ன பண்றது? இத எப்படியாவது நம்ம நகர்த்தியே ஆகணும். உள்ள அந்த ட்ரெயினை உட்காந்துட்டு ஓட்ட முடியும் போல இருக்க. பேசாம அப்படி இது நம்ம ட்ரை பண்ணி பாப்போமா, ஓட்ட முடியுமா என்ன? உள்ளேயே நம்மளால போக முடியல, அப்புறம் எங்க போய் ஓட்ட போறது? அதுவும் இல்லாம இதுல இன்ஜின் எல்லாமே போயிருக்கும் போல இருக்க. சூப்பர்மேனால மட்டும்தான் அந்த ட்ரெயினை தூக்க முடியும். ஒரு நிமிஷம் இருக்க, சூப்பர்மேனால தூக்க முடியுமா? எனக்கு தெரிஞ்ச அதுக்கும் வாய்ப்பே இல்ல. ஏன்னா பீச் அவ்வளவு பெரிய கார் எடுத்துட்டு வந்து இடிச்சோம், இந்த வண்டி நகரவே இல்லையே. அப்புறம் எப்படி இது நகர்த்த வைக்கிறது? ஏதாச்சும் ஒரு ஐடியா நம்ம பண்ணியே ஆகணும்.
பேசாம ஜேசிபி எடுத்துட்டு வந்து விட்டு பாப்போமா? சரி, பேஜி பண்ண மாதிரியே நம்மளும் ஏதாச்சும் ஒரு டெக்னிக்க பண்ணி பாப்போம். பெரிய பெரிய வண்டினால முடியாதது கூட கண்டிப்பா இந்த வண்டியால பண்ண முடியும். நான் எடுத்துட்டு வந்திருக்கிறது தான் தண்ணி வண்டி. பிஜி, இதுல 2 in 1 யூஸ். இத வச்சு நம்ம தண்ணி அடிச்சு அந்த நெருப்ப அணைக்கவும் நம்ம ட்ரை பண்ணலாம். இது எப்படி இருக்கு? ஃபுல்லா அணைச்சோன்னு வச்சுக்கோ, இந்த நெருப்ப நம்ம அணைச்சிடலாம் பிஜி. எப்படியாவது நம்மனால அணைக்க முடியும். மொத்தமா இதை அணைக்கிறோம் பாரு. ஓய் அடுத்ததா அங்க ட்ரை பண்ணி பாக்குறேன். இங்க கூடவே அணைக்கவே முடியலையே. அப்ப இதுக்கு மேல நம்ம வண்டியை கொண்டு வந்து மாதிர வேண்டியதுதான். பிஜி, இன்னைக்குதான் இதோட லாஸ்ட் நாளா இருக்கும். ஏன்னா இப்ப இந்த கண்டிய வச்சு நான் அதை தூக்க போறேன். ஒய் ட்ரெயின், இப்ப நீ காலி. அது சாதா ட்ரெயின் இல்ல, ட்ரல்லலாவோட ட்ரெயின். இப்ப பாரு, ஹை ஸ்பீட்ல வந்து தட்டி தூக்குறான் உன்ன. ரெடியா இருந்துக்க என்ன? 3, 2, 1. அம்மா, ஓ மை காட். எப்பா, நல்ல வேலை, பிஜிக்கான மாதிரி நமக்கு எதுவும் ஆகல. எனக்கு இதை பார்த்தால பயமா இருக்கேன். ஓடு 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 ஓடு. ஏப்பா பிஜி, ரொம்ப கொடூரமா இருக்குடா. எங்க இவனை காணா? டேய், எங்க போனான்னு தெரியலையே. ஒருவேளை வேற வீட்டுக்கு எதனா போக ஆரம்பிச்சிட்டானா? நோ, பிஜி அப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு போற ஆள் கிடையாது. அதுக்குள்ள அவன் தோல்வியை ஒத்துக்கிட்டானா என்ன? இத என்னால நம்பவே முடியல. இந்தா வாங்கிக்கோ. எதுக்காக எங்க வீட்டுல வந்து விழுந்து கிடக்குற? நான் சும்மா விட மாட்டேன். நீ இப்படி பண்றத பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு குட்டி பயலே. உங்களால ஒன்னும் பண்ண முடியாது. அத நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இனிமே ஏன் ஆட்டம்னா இத வீட்டை விட்டு வெளியே போயிடுங்க. இவன் என்னடா ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கான்? டே பிஜி, இவனை கண்டிப்பா விடவே கூடாது. இவனுக்கு நம்ம பதிலடி கொடுத்தே ஆகணும். கொய்யால இருடா, என் நண்பன் பிஜி மட்டும் வரட்டும், அப்புறம் பாரு உன்னை என்ன பண்றேன்னு. அவன் வருவான்னு நீ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கியா? அவன் எப்பவோ ஓடி போயிட்டான். நீயும் வேற வீடு தொடிக்கிறதா உனக்கு நல்லது. இல்ல, என் நண்பன் ஓடி ஒளிரால் இல்ல. கண்டிப்பா அவன் ஏதாச்சும் ஒரு தீர்வு கொண்டு வருவான். அப்ப இருக்குடா உனக்கு தீபாவளி பரிசு. பாத்தீங்களா பிரெயின் ட்ராக்ஸ்? இங்க நிக்கிறா இந்த மனுஷ பையா நம்ம கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்கா. அதுவும் ட்ரெல்லலாவ அங்கிருந்து நாங்க கூப்பிடணுமா? நீ ஒரு விஷயத்த பொறிச்சுக்கோ. அவ ஒரு பண்ணானா அதுக்கு கட்டி போட்டாக்க பொறுப்பாக முடியாது. நான் சொன்னாலும் அவ அங்கிருந்து வரப்போறதும் கிடையாது. எப்பா டுட் சகூர், தயவு செஞ்சு இந்த ஹெல்ப் மட்டும் பண்ண. நீ என்ன கேட்டாலும் நான் பண்றேன்டா. என்னோட வீடு அவ அங்க டேரா போட்டு உட்காந்துருக்கா. இப்ப உன் வீட்டுக்குள்ள எவனாவது உள்ள வந்தா நீ சும்மா இருப்பியா சொல்லு? நீ சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. சரி, உனக்கு நான் ஹெல்ப் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். இதோ எங்க இருக்கோ பாத்தியா? இதுதான் என்னோட பிக்கஸ்ட் சுன் சகூர் வண்டி. இந்த வண்டியை கொண்டு போய் அந்த ட்ரெயின் மேல மோதினா அந்த ட்ரெயின் கண்டிப்பா சதறிடும் பதறிடும். இதை நீ எடுத்துட்டு போ, உனக்கு இது கரெக்டா இருக்கும். அப்படியா? எப்பா ரொம்ப தேங்க்ஸ் பா டுட் சகூர். இவ்வளவு பெரிய வண்டியை வச்சு அடிச்சா கண்டிப்பா அது நகர்ந்து தானே ஆகணும். ரொம்ப நன்றி. அவ்வளவு சீக்கிரத்துல ஒன்னு இந்த வண்டியை எடுத்துட்டு போக விட்டுருவேன் நினைச்சியா? அதுக்கு வாய்ப்பு இல்ல தம்பி. அதுக்கு முன்னாடி ஒரு சேலஞ்ச நீ கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்கு. நீ நான் சொல்ற ஆளை போய் பாரு, அவன் உனக்கு ஒரு சேலஞ்ச் கொடுப்பான். அதை நீ கம்ப்ளீட் பண்ணனா உனக்கு மந்திரக்கல் கிடைக்கும். அந்த மந்திரக்கல்ல என்கிட்ட கொண்டு கொடுத்தினா இந்த வண்டியை நான் உனக்கு துருவேன். அட பாவி, நான் அப்பவே நினைச்சேன்டா நீ எதையுமே ஃப்ரீயா பண்ண மாட்டேன்ல டுன் சகூர். சரி, யார மீட் பண்ணணும் என்ன பண்ணணும்னு தெளிவா என்கிட்ட சொல்லு, நான் பண்றேன். நல்லதா போச்சு. அந்த கேம்ல நீ ஒரு வேலை ஜெயிச்சு வந்தீனா உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன். உனக்கு இந்த வண்டியும் நான் தருவேன். அப்போ கேம விளையாட போறது நீதானா? நீன்னு தெரிஞ்சுட்டா இந்த கேம இன்னும் கொஞ்சம் ஹார்டா வச்சிருப்படே. தம் ஸ்கிபிடி எஸ் 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 எஸ். இதான் இந்த கேம நடத்திக்கிட்டு இருக்கிறதா? ஐயோ, இன்னைக்கு என்ன நடக்க கூடாதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. சரி, ஓகே, நம்மளுக்கு வீடு வேணும். அதுக்காக என்ன பண்ணாலும் ஓகே தான். நீ இந்த கேம்ல வின் பண்ண முடியும்னு நினைக்கிறியா? தம் ஸ்கிபிடி தம் 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 எஸ். கண்டிப்பா இந்த கேம்ல நான் வின் பண்ணுவேன். ஆமா, அந்த மந்திரக்கல் எல்லாம் உங்ககிட்ட இருக்கா இல்லையா? இல்ல கதை விட்டுறியா? அந்த மந்திரக்கல் எல்லாம் என்கிட்ட பத்திரமா இருக்கு.
இந்த கேம முடிக்கிற வின்னருக்கு தான் இந்த மந்திரக்கல். கேமோட ரூல்ஸ் என்னங்கறத சொல்றேன். உனக்கு மேல தெரியுது பத்தியா, இங்கதான் கேம் நடக்க போகுது. நீ அந்த ஸ்டார்டிங்ல இருந்து காரை எடுத்து இந்த டயர் வழியா இது மேல லேண்ட் ஆகணும். அப்படி நீ லேண்ட் ஆயிட்டீனா கேம் முடிஞ்சது, நீ வின்னர். ஆனா அங்க இருக்கிற லிமிடெட் காரை மட்டும் தான் நீ யூஸ் பண்ணணும். காரு முடிஞ்சு போச்சு, உன் கதையும் முடிஞ்சிருங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. என்ன போட்டியை விட்டு ஓட போறியா இல்ல கேம்ல கலந்துக்க போறியா? கலந்துக்க தாண்டா போறேன். இருடாங்கொய்யால முடிச்சுட்டு வந்து நான் உன்னை பாத்துக்கிறேன். ஒரு மனுஷன் வீட்டுக்காக என்னெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. ஓகே ஃபைன், போட்டியில கலந்துக்கிறோம், ஜெயிக்கிறோம். அப்ப இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்னு நினைக்கிறேன். போய் இந்த ஸ்கிபிடி டாய்லெட் சேலஞ்சில என்ன பண்ண வச்சிட்டீங்களேடா டி. அதை நினைச்சாதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஓகே ஃபைன், இங்க மொத்தம் எத்தனை கார் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9. என்ன 9வது கார் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஓகே, அதை நம்ம கடைசியா எடுத்துப்போம். இப்ப முதல்ல வந்து நம்ம இந்த பிளாக் கார் எடுத்து பார்ப்போம். இந்த கார் எடுத்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்படியாவது சேலஞ்ச முடிச்சாதான் நமக்கு அந்த மந்திரக்கல் கிடைக்கும். அந்த மந்திரக்கல் கிடைச்சாதான் அந்த காரை நம்மளால எடுக்க முடியும். ஓகே ஃபைன், இப்ப பாருங்க நான் யாருங்கிறத காட்டுறேன். எவ்வளவு பெரிய ஒரு ப்ரோ டிரைவர் தெரியுமாடா நானு கார்ல. எவ்வளவு ஈஸியா முடிக்கிறேன்னு மட்டும் பாருங்க. ஆமா, இது எவ்வளவு தூரம் போகும்? ஓ மை காட், அங்கிருந்து பாக்குறப்ப கிட்டக்கா மாதிரி இருந்துச்சே, இங்கிருந்து பார்த்தா இவ்வளவு தூரமா இருக்கு. போக முடியுமா நம்மனால? முயன்றால் சாதிக்க முடியும். முடியும் முடியும் முடியும். இதை முடிச்சாதான் வீடு நமக்கு. போட்டே ஃபர்ஸ்ட் ட்ரைலயே முடிக்க போறேன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான்டா. கமாண்ட்ரா கைப்புள்ள, உன்னால முடியும்டா. போடே, அவ்வளவுதான். ஆண்ட வேலை பறக்குதுல்ல வண்டி. ஏய் இது என் லிஸ்ட்லயே இல்லடா. பிரேக் போடுறா. டேய், இன்னும் பிரேக் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஓ மை காட், நோ 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 நோ. ஆஹா, ஓவர் கான்பிடன்ஸ்ல இருந்தா இதான் நடக்கும் போல இருக்கே. இல்ல, இதுக்கு கண்டிப்பா ப்ரோ ரைடரா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லாம போல இருக்கே. சரியா நம்ம டைமிங் பார்த்து விளையாடணும். இல்லைன்னா திரும்ப நம்ம தோத்துட்டே தான் இருப்போம். ஓகே ஃபைன், நெக்ஸ்ட் வாட்டி ட்ரை பண்ணி பாத்துருவோம். ஆல்ரெடி நமக்கு இருந்த ஒரு சான்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ ஆரஞ்சு கலர் கார்ல போவோம். இது நம்மளோட செகண்ட் சான்ஸ். இந்த தடவை மிஸ் ஆகக்கூடாது. ஒவ்வொரு சான்ஸையும் நம்ம பார்த்து விளையாட வேண்டியதா இருக்கும் போல இருக்கே. ஏன்னா இது அந்த மாதிரி ஸ்கிபிடி டாய்லெட் பண்ண கேம்னா சும்மாவா? கொய்யால இவனோட தொல்லை இல்லாம கொஞ்ச நாளைக்கு சந்தோஷமா இருந்தேன். அதுலயும் கரெக்டா வந்து ஆப்பு வச்சிட்டானுங்களா. ஓகே, இந்த ஸ்பீட்ல போயிட்டு இருந்தா கரெக்டா இருக்கும்னு தோணுது. ஆங்கிள் மாத்தினா தானடி பிரச்சனை. நான் ஸ்பீடே போக மாட்டேன்ல. அப்படி போனாதான் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். இங்கிருந்தே நான் பிரேக் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். பிரேக் பிடி. அவ்வளவுதான். இன்னும் கொஞ்சம். அவ்வளவுதான்டா, முடிச்சுதுடா. ஃபுல்லா பிரேக் போட்டுருவோம். அவ்வளவுதான், எண்டுக்கு வந்துட்டோமா. இப்போ நம்ம ஸ்பீடா போட்டு போக வேண்டியதான். கரெக்டா அந்த டயருக்குள்ள வேற நம்ம போகணும். இன்க்ரீஸ் பண்றேன், ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றேன். போட்டு. அவ்வளவுதான்டா. ஏய், என்னால இதை நம்ப முடியல. ஒரு வழியா நான் இத முடிச்சிட்டேங்கோ. எம்மா அப்பா, ஒன்னும் ஆவலல்ல. காரு கீழே விழுகலங்க. அவன் சொன்ன மாதிரியே நம்ம முடிச்சிட்டோம். போடி, வேற மாதிரி. ஏய், ஃபைனலா முடிச்சிட்டா ஸ்கிபிடி மண்டையா. எப்படி முடிச்சம் பத்தியா? யாருக்கிட்ட? ப்ரோ டிரைவரா? இப்ப வாய் பேசலாம், தப்பு இல்லல்ல. கொய்யால மரியாதையா அந்த மந்திரக்கல்ல கிட்ட குட்ரா. இத கொடுத்தாதான் அந்த டுட் சகுர் எனக்கு நான் கேட்டதா கொடுப்பான். இவன் எங்க இருக்கான்னு வேற தெரியலையா? பாத்துட்டேன். இதோ வரண்டா, ஏர்லயே வரண்டா. எங்க இருக்கா? எம்மா, சேஃப் லேண்டிங் குடுக்கலான்னு பார்த்தா ஏதோ ஒரு லேண்டிங்க கொடுத்து வச்சிட்டேன். எங்கடா அவன் ஆளையே காணா. கொய்யால மந்திரக்கல்ல மட்டும் வச்சுட்டு போயிட்டான் போல இருக்கே. அந்த பையன் இருக்கணும்டா ஸ்கிபிடி டாய்லெட். ஓகே, இதை எடுத்து பையில போட்டுட்டு நம்ம கிளம்புவோம். அந்த பிரெயின் ராட் வேற சந்திக்கணுமா? ஓகே ஃபைன், செக் பண்ணி பாத்துக்கோ. டுன் சகோர், எல்லா கல்லுமே கரெக்டா கொண்டு வந்து குடுத்துட்டா என்ன? இப்போ நான் வண்டி எடுத்துட்டு போலாம். என்ன சொல்ற? ஆஹா, எல்லா பத்திரிக்கல்லும் பர்ஃபெக்டா இருக்கு. பர்ஃபெக்ட். இப்போ நீ என்னோட வண்டி எடுத்துட்டு போய்க்கலாம். அந்த ட்ரில்லனோட சும்மா விடாத. கேன் கூத்துட்டு இருந்தே எஸ்கேப் ஆகி ஓட்டுறான். அவரையும் நான் பழி வாங்கின மாதிரி இருக்கும். டுன் சகு. அட பாவி, பழி வாங்கணும்னா அப்பயே காரை கொடுத்துருக்க வேண்டியதான்டா. சரி, கிளம்புறேன். இது என்ன ரக வண்டினே தெரியலையே. ஓகே ஃபைன், இதை எடுத்துட்டு போய் கிளம்பலாம். கொய்யால ட்ரலலா. இனி மாட்டினடி. உன் ட்ரெயின் எப்படி பறக்க விட்டுறாங்கிறத மட்டும் நீ பாரு. இதோட கதை முடிஞ்சுதுடா. ட்ரலலா. இந்த வாங்கிக்கோ. கொய்யால கவுத்து போட்டோம்ல. இந்த அடி போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் வேணுமா?
இந்தா வாங்கிக்கோ, ட்ரெயினை வச்சு ஓவர் சீனால போடுறேன். இந்த டொன் சகுர் சொன்னது உண்மைதான். இந்த ட்ரெயினையே இந்த வண்டிய வச்சு பறக்க விடலாம் போலயே. இப்ப பர்றா கொய்யாகோ எம்மா, என்ன நான் பறந்து போய் விழுந்துட்டேன். என்னடா வண்டிய தின்னுகிட்டு இருக்கான். ஏய், என்னங்க பயங்கரமா இருக்கு. போட்டே இதாண்டா கிளைமேக்ஸ் என்ட்ரி. இந்தா வாங்கிக்கோ. டூன் சகூரோட அடி எப்படி இருக்குங்கிறத பாரு. தயவு செஞ்சு இதை நிறுத்து, என்னால தாங்க முடியல. டேய் நிறுத்துங்கடா, நான் ஒத்துக்கிறேன் தோல்விய. இனிமே இந்த டூட் சகுர் வட்டிய என் மேல ஏத்தாத, என்னால தாங்க முடியாது. இந்த டூட் சகுரியே என்னால தாங்கிக்க முடியாது. இதெல்லாம் வண்டி வேறையா? நிறுத்துன்னு சொல்றான்ல, நிறுத்து. இதுக்கு மேல என்னால முடியாது. அப்ப ஒழுங்கு மரியாதையா என்கிட்ட சரண்டர் ஆகு, இல்லைன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டா பாத்துக்கோ. மரியாதையா சரண்டர் ஆகுடா. டேய், இல்லைன்னா ஊட்டி ஏத்தி. அதான் நான் வெளியே வந்துட்டேன்ல, என்ன தயவு செஞ்சு விட்டுரு, என்ன விட்டுரு, நான் இப்படியே ஓடிடுறேன். அந்த பயம் இருக்கணும் தம்பி. எவ்வளவு ஆட்டம் போட்டிருப்ப நீ. இதுக்கப்புறம் உன்னை அப்படியே சும்மாலாம் விட முடியாது. ஏன்னா நான் விட்டேன்னு வச்சுக்கோ, திருப்பி நீ வேற ஒரு ஏரோப்ளைனா வருவ, இல்லாட்டி ஹெலிகாப்டரா வருவ. ஏன் பீரங்கியா வர்றக்கு கூட அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த வண்டியை எனக்கு தான் சொந்தம், நீயும் எனக்கு தான் சொந்தம். உன்னைய நான் இப்ப என் கண்ட்ரோல்ல வைக்க போறேன், எப்பவும் என்னைக்கும். புரிஞ்சுதா? இதுதான் நாங்க சொன்ன அந்த புது வீடு. எப்படி உனக்கு பிடிச்சிருக்கா? உனக்கு ஒரு புது வேலையும் நாங்க 2 பேரும் சேர்ந்து உனக்கு போட்டு கொடுத்துருக்கோம். இனிமே நீ தான் எங்க வீட்டு காப்பாளர். யாராவது வீட்டுக்குள்ள வந்தாங்கன்னா யாரோ வராங்க அப்படின்னு கத்தணும். புரிஞ்சுதா? இனிமே இதுதான் உன்னோட இடம். இனிமே நான் உங்க வழிக்கே வரமாட்டேன், என்ன விட்டுருக்க. நான் ஒரு பிரைட் ராட்டுங்கிறதே நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏய் விடுங்கடா, நான் ஒன்னும் பெட்டு இல்ல. ஆமா இல்ல, நீ ஒரு பிரெயின் ராட்டுங்கிறதே நான் மறந்துட்டேன். அதனால நீ என்ன பண்ற, யாராவது வந்தாங்கன்னா இன்னும் சவுண்டா கத்து. உன்னாலதான் கத்த முடியும்ல, ஏன்னா நீ தான் ட்ரெலலா வச்சு கரெக்டா சவுண்ட் போட்டு எங்களுக்கு காட்டி கொடுத்துரு. இப்படியே ஒரு வழியா நாங்க வீட்டை மீட் எடுத்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு அனதர் வீடியோல சந்திக்கிறோம். பை டாடா, see you.